வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஃபுல் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னுடைய ஆர்எல் லோடுக்கு எப்படி சிமுலேஷன் அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த பேஜ்ல நான் யூஸ் பண்ணியிருக்கிற சர்க்யூட் டயக்ராம் ஃபுல் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னுடைய சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராம் நம்ம பண்ண ஹாஃப் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னுடைய சர்க்யூட் டயக்ராம் மாதிரியே தான் இருக்கும். இதில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஹாஃப் கண்ட்ரோல் ரெக்டிஃபயரில் இங்கே 2 டயோட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதற்கு பதிலாக இங்கே 2 தைரிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதை தவிர்த்து இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே நாம ஹாஃப் கண்ட்ரோல் ரெக்டிஃபயரில் நம்ம எப்படி கனெக்ஷன் மேக் பண்ணுமோ அதே மாதிரி தான். அதற்குண்டான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பல்ஸ் ஜென்ரேட்டரை வந்து நாம் ஆஃப் கண்ட்ரோலில் இந்த தைரிஸ்டர் 1க்கும் அண்ட் தைரிஸ்டர் 2க்கு மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு 2 தைரிஸ்டர் வந்து நாம் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 2 தைரிஸ்டருக்கும் எகைன் நாம் பல்ஸ் ஜென்ரேட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு லைனு ட்ராப் பண்ணி இந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த தைரிஸ்டர் 3லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி அதை பல்ஸ் ஜென்ரேட்டர் 1 தைரிஸ்டர் 2னுடைய பல்ஸ் ஜென்ரேட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபுல் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னுடைய சர்க்யூட் டயக்ராம். ஸோ ஹாஃப் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னுடைய சர்க்யூட் டயக்ராமும் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னுடைய சர்க்யூட் டயக்ராமும் சேம் தான். இங்கே சில சேஞ்சஸ் வந்து பண்ணுவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டயோடுக்கு பதிலாக தைரிஸ்டர் வந்து இங்கே போட்டிருக்கோம். இந்த தைரிஸ்டருக்கு பல்ஸ் ஜென்ரேட்டர் வந்து நாம் எகைன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் சேஞ்சஸ். இப்போது இன்புட் சைடில் இருக்கிற வோல்டேஜ் வந்து 325 கொடுத்துட்றோம். ஃப்ரீக்வன்சி வந்து 15 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். பல்ஸ் ஜென்ரேட்டர் 1 நாம் ஓப்பன் பண்ணோம்னா இது மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஆம்ப்ளிடியூட் 10 கொடுத்துருவோம். பீரியட் ஆஃப் டைம் வந்து 0.02, பல்ஸ் வித் 5, ஃபேஸ் டிலே நான் 60 டிகிரி கொடுக்குறேன். ஸோ ஃபேஸ் டிலே கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஆல்ஃபா டிவைட் பை 360 இன்ட்டு 0.02. ஸோ இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 60 டிகிரின்னு கொடுக்குறேன். அப்போ நம்மளுக்கு 0.0034 வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டர் பல்ஸ் ஜென்ரேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கும் ஆம்ப்ளிடியூட் பீரியட் பல்ஸ் எல்லாமே சேம். ஃபேஸ் டிலே மட்டும் 240, ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 240 கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரி ப்ளஸ் 60. ஸோ 240 வரும். 240 டிவைட் பை 360 இன்ட்டு 0.02. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 0.0134 கிடைக்கும். ஸோ இதையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவுட்புட் சைடில் லோடு ஆர் லோடு மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். அதனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் ரன் பண்ணுங்கள். கம்பைல் ஆனதுக்கப்புறம் ஸ்கோப்பை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வேவ்ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்புட் சைடில் கிடைச்ச வோல்டேஜினுடைய வேவ்ஃபார்ம், செகண்ட் பல்ஸ் 1னுடைய வேவ்ஃபார்ம், பல்ஸ் 2னுடைய வேவ்ஃபார்ம், அவுட்புட் வோல்டேஜினுடைய வேவ்ஃபார்ம், அவுட்புட் கரண்ட்டுடைய வேவ்ஃபார்ம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்எல்லோடுக்கு உண்டான சிமுலேஷன் அவுட்புட் எப்படி எடுக்கிறது பார்க்க போகிறோம். ஆர்எல்லோட டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரான்ச் டைப்பில் ஆர்எல் சூஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10, இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து 100 மில்லி ஹென்ரின்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்குங்க. இதை இப்போ ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணிவிட்டு ஸ்கோப்பை டபுள் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் வேவ்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்புட் சைடில் கிடைச்ச வோல்டேஜுடைய வேவ்ஃபார்ம், செகண்ட் ஒன் வந்து பல்ஸ் 1ல் கிடைச்ச வேவ்ஃபார்ம், பல்ஸ் 2ல் கிடைச்ச வேவ்ஃபார்ம், இது அவுட்புட் சைடில் அவுட்புட் வோல்டேஜினுடைய வேவ்ஃபார்ம், இது அவுட்புட் கரண்ட்னுடைய வேவ்ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரண்ட் வந்து கண்டினியூஸ் கண்டக்ஷனில் இருக்குது. பட் அவுட்புட் வோல்டேஜில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நெகட்டிவ் சைன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த நெகட்டிவ் சைனை வந்து நாம் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ஃப்ரீவீலிங் டயோடு வந்து நாம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ரீவீலிங் டயோடை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த அவுட்புட் வோல்டேஜ் எப்படி வருங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போது ஃப்ரீவீலிங் டயோடை எங்கே கனெக்ட் பண்ணணும்னா இந்த லோடுக்கும் அக்ராஸாக நாம் இங்கே ஃப்ரீவீலிங் டயோடு வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீவீலிங் டயோடை வந்து நாம் லைப்ரரி ப்ரௌசர்லேருந்து கெட் பண்ணணும். ஸோ டயோடுன்னு கொடுக்குறேன். டயோடுன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டயோடு கிடைக்கும். அதில் டயோடை ட்ராக் பண்ணி இங்கே கொடுத்துட்டு அந்த டயோடு நான் எங்கே கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா
லோடுக்கு அக்ராஸாக நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதனுடைய ரொட்டேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் ஆர் கொடுத்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனோடு கீழேயும் கேத்தோடு மேலேயும் இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும். இதை இது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆனோடு எடுத்து கீழே இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீவீலிங் டயோனுடைய கனெக்ஷன். வேல்யூவில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ ஸ்கோப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அவுட்புட் சைடில் கிடைச்ச வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் ஃப்ரீவீலிங் டயோடு யூஸ் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் சைனை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து ஆர்எல்இ லோடுக்கு எப்படி சிமுலேஷன் அவுட்புட் எடுக்கிறது பார்க்க போகிறோம். இந்த லோடில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டிசி வோல்டேஜ் சோர்ஸை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதை நம்ம லைப்ரரி ப்ரௌஸ்லேருந்து கெட் பண்ணணும். டிசி வோல்டேஜ்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய காம்பனண்ட் கிடைக்கும். அந்த டிசி வோல்டேஜை ட்ராக் பண்ணி சர்க்யூட் டயக்ராமில் விட்டுருங்க. ஸோ இப்போ சர்க்யூட்டில் நம்ம சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இதை கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா கனெக்ஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக இந்த ஈலோடு கொண்டு வந்து ஆர்எல் கூட நாம் கனெக்ட் பண்ணணும். எகைன் இந்த ஈலோட்லேருந்து நாம் ஏனோடு கூட வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃப்ரீவீலிங் டயோடை இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டுடைய இன்னொரு எண்டை கொண்டு வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளோதான் கனெக்ஷன். நெக்ஸ்ட் வேல்யூ செக் பண்ணணும். டிசி சைடில் இருக்க அதனுடைய வோல்டேஜினுடைய வேல்யூ 115 நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுவும் நம்ம ஆஃப் கண்ட்ரோலில் சொன்ன மாதிரியே தான். இன்புட் சைடில் இருக்கிற வோல்டேஜை விட அவுட்புட் சைடில் இருக்கிற அந்த டிசி வோல்டேஜினோட வேல்யூ வந்து லெஸ்ஸாக இருக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸ்கோப்பை டபுள் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் வேவ்ஃபார்ம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஆர்எல்இ லோடு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச வேவ்ஃபார்ம். நான் இது ஆல்ரெடி ஆஃப் கண்ட்ரோலில் நான் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு எப்படி வந்து அவுட்புட் சைடில் வோல்டேஜ் கிடைக்கும் அண்ட் அவுட்புட் சைடில் கரண்ட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னுடைய ஆர்எல்இ லோடு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேவ்ஃபார்ம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.